பிரைஸ் தி லார்ட். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லென்த் டேஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது மீட்பு, அந்த விஷயத்தை குறித்து தான் தியானிக்க போறோம். அது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து அதற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ஸோ எந்த புத்தகத்துல இருந்து நம்ம எடுக்க போறோம்? ரூத், அதாவது வேதாகமத்துல 2 புத்தகங்கள் தான் பெண்களுடைய பெயர்ல எழுதப்பட்டுச்சு. அதுல இருந்து எடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு தியானிக்க போறோம். ஓகே, ரூத் புத்தகத்துல என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூத்தும் நகோமியும் மாமியார் மருமகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய கணவரை இழந்து மோவாப் தேசத்துல இருந்து பெத்லஹேமுக்கு திரும்பி வந்தாங்க. வந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூத்துக்கு ரொம்ப அதாவது நகோமிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு உறவின் முறையில இருக்கக்கூடிய போவாஸ் என்ன பண்றாருன்னா, ரூத்தை மறுபடியும் திருமணம் செய்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ அது நிமித்தம் அவர்களுடைய வாரிசு விருத்தி அடையுது. அவங்களுடைய நிலங்களை எல்லாமே போவாஸ் மீட்டெடுக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு குடும்பம் என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அவங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து, அதாவது அவங்க மோவாபிய பெண்ணாக இருந்தாங்க. ஸோ யூத ஜனங்கள் அவ்வளவா அவங்களை அங்கீகரிக்கல. அவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. இப்போ அவங்க யூத பெண்ணாக மாறிட்டாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ரூத்துக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியாராகிய நகோமிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். முதலாவது அவங்க என்னை யாருமே நகோமின்னு கூப்பிடாதீங்க, நான் மாறா, நான் கசப்பு, என் வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப கசப்பா நடந்துட்டு இருக்குது, எதுவுமே சரியாவே நடக்கல அப்படின்னு புலம்பின்னு அவங்கள ஒரு ஆனந்த களிப்பாக மாற்றி ரூத்துக்கும் போவாஸுக்கும் ஒரு பையன் பிறக்கிறாங்க, ஓபேத் அப்படின்னு சொல்லி பேரிடுறாங்க. அவங்கள தூக்கி வளர்க்கக்கூடிய ஒரு பாட்டியாக நகோமி ரொம்ப சந்தோஷமா அந்த தேசத்துல வாழ்ந்தாங்க. இப்போ இதுதான் சம்பவம். இப்ப இதுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயத்துல, அதாவது ஹீப்ரூல எபிரேயத்துல கால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்டெடுப்பது. எதை மீட்டெடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இழந்த சொத்தை மீட்டெடுப்பது, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பது, குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுவது. சரிங்களா? இது ஒரு ஆன்மீகமான வார்த்தை மட்டும் கிடையாது. இது உறவு மற்றும் உடன்படிக்கையின் சட்ட வார்த்தை. சரிங்களா? இது உறவு மற்றும் உடன்படிக்கை, இது ரெண்டுக்கான சட்டபூர்வமான ஒரு வார்த்தை தான் இந்த கால், அதாவது மீட்டெடுப்பது. இதை யாரு மீட்டு எடுக்கிறாங்களோ அந்த நபரோட பெயர் மீட்பாளர். அவரோட பெயர் கோயல். சரிங்களா? கால் அப்படின்னா மீட்டெடுப்பது, அந்த கோயல் அப்படிங்கிறது மீட்பாளர். இங்க யாரு மீட்டெடுத்தது பாத்தீங்கன்னா, போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தாங்க. அவங்களோட அடிமைத்தனத்துல இருந்து அவங்களோட நிலத்தையெல்லாம் அவங்க மீட்டெடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சட்டப்படி அவங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வாரிசுகளை கொடுத்தாரு இந்த போவாஸ். ஸோ அப்ப நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து நம்ம எதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, ஒரு நபர் இந்த காரியத்தை செய்யணும்னா அந்த நபருக்கு முதலாவது எவ்வளோ ஒரு மன தைரியம் வேண்டும். அவர் அதற்கு தகுதியான ஆளாக இருக்கணும், சட்டப்படி தகுதியான ஆளாகவும் இருக்கணும், உரிமையான ஆளாகவும் இருக்கணும், தைரியமான ஆளாகவும் இருக்கணும். எல்லாராலையும் இதை செய்து விட முடியாது. அப்ப போவாஸ் அந்த இடத்துல இருந்து இந்த காரியத்தை செய்தது நிமித்தம் ரூத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட்டது, நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஒரு உறவு மீட்டெடுக்கப்பட்டது. அடுத்தது அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டது. இத்தனை காரியங்கள் நடந்துச்சு எங்க இந்த ரூத் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது. நியாயாதிபதிகள் காலத்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக இருளடைந்த நாட்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்பப்ப ஆவியானவர் இந்த நியாயாதிபதிகளுக்கு வெளிப்பட்டு அங்க நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் தேவனுக்குள்ளாக செய்வாங்க. சரிங்களா? ரொம்ப இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே ஆவியானவர் அவங்க கூட இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இப்பேற்பட்ட காரியத்தை செய்தார் போவாஸ் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு, மோவாபிய தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு, ரூத்துக்கு, அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா ரூத்தை அவங்களுடைய தேசத்துல பெத்லஹேம் ஊர்ல அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு சந்ததி. அப்ப நிச்சயமா நிறைய ஒரு உபத்திரவங்களை தான் அவங்க பார்த்திருப்பாங்க. அதாவது வேர்பல் அப்யூஸ் இருந்திருக்கும். அவங்கள எல்லாருமே தள்ளி வச்சிருப்பாங்க. அவங்க கூட நெருங்கி பழக கூட யோசித்திருப்பாங்க. ஆனா போவாஸ் ரூத்தோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம், எப்போ அவர் தன்னோட மனைவியாக ரூத்தை ஏற்றுக்கொண்டாரோ
அப்பவே அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டது. அந்த அடிமைத்தனம், அதாவது பிற தேசத்து பெண், புறஜாதியான பெண், இப்படிலாம் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க மேல உபயோகப்படுத்துது இல்லையா, அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டது. அவங்களுக்கு அடுத்து குழந்தை பிறக்கும் பொழுது தாய் என்கிற அந்தஸ்து மாத்திரம் இல்ல, அந்த ஓபேத்திலிருந்து ஈசாய், ஈசாயிலிருந்து தாவீது, தாவீதிலிருந்து பல ராஜாக்கள் எழுப்பினார்கள். பிற்காலத்தில் இரட்சகராகிய இயேசுவானவர் இந்த சந்ததியில் வந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். போவாஸ் செய்த அந்த ஒரு விஷயம் ரூத்தோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு இல்லையா. அதே போலதான் இன்றைக்கு இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. ரூத் எப்படி அங்க ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா, அதாவது நீ எங்களுடைய தேசமே கிடையாது, நீ எங்களுடைய ஜனமே கிடையாது, இங்க இருக்கக்கூடிய தகுதியும் உனக்கு இல்லை, நீ ஒரு விதவை, உனக்கு பிள்ளை இல்லை, நீ என்ன பாவம் செஞ்சியோ இப்படி இருக்கு அப்படின்னு பெண்கள் நிச்சயமா ஏசி இருப்பாங்க அவங்கள. அதாவது அந்த அந்த ஒரு சூழ்நிலையில, ஏன்னா அவங்க மாமியாரும் விதவை, அவங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கிறாங்க, சரிங்களா. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி போவாஸ் அந்த ரூத்தின் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் மீட்டெடுத்து அவங்களோட வாழ்க்கையவே ஒரு புதிதாய் மாற்றினாங்களோ, அதே போலதான் இயேசுவாகிய தெய்வம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களையும் மீட்டெடுத்தார். இப்ப இந்த இடத்துல கால் என்கிற அந்த மீட்பு, கோயல் அப்படிங்கிற அந்த மீட்பாளராக நமக்கு யார் இருக்கா? இயேசுவானவர். இயேசுவானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில உலகத்திற்கு வந்தார், எப்படி சட்டப்படி நம்ம மீட்டெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவர் நமக்கு உறவினராக மாறிட்டார். எப்படி? மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தது நிமித்தம் நமக்கு அவர் சக மனிதனாகவும் பரிசுத்தமான மனிதராகவும் மனு குலத்துல வந்து அவர் பிறந்து நம்மை போல ஒரு மனிதனாக முதலாவது மாறிட்டார், சரிங்களா. இரண்டாவது, சட்ட உரிமை உள்ளவர். எப்படி சட்ட உரிமை உள்ளவர் அப்படின்னா, ஒரு பாவம் இல்லாதவர் தான் இன்னொரு ஒரு பாவியை வந்து காப்பாற்ற முடியும். ஒரு பாவி இன்னொரு பாவியை காப்பாற்ற முடியுமானா முடியாது. எந்த தவறுமே செய்யாத ஒரு மனிதர் தான் இன்னொரு பாவமுள்ள மனுஷனை காப்பாற்ற முடியும். அவருடைய ரத்தத்தை சிந்தி தான் காப்பாற்ற முடியும். அப்ப பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக தேவன் எப்படி பிறந்தார், இயேசு இந்த உலகத்துல பிறந்தார்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா. அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது நிமித்தம் நமக்கு அவர் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நமக்கு அந்த நம்மளுடைய உரிமையை, நமக்கு இழந்த உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். அதாவது நிலங்களை எப்படி போவாஸ் மீட்டெடுத்தாரோ அது போல நம்முடைய உரிமையை நமக்கு இயேசுவானவர் மீட்டெடுத்து கொடுத்து விட்டார். ஓகேவா? எப்படி அவர் அந்த உரிமையை நமக்கு மறுபடியும் மீட்டெடுத்தார்? சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி. இப்ப எப்படி போவாஸ் வந்து தன்னோட சொத்துக்களை எல்லாம் கொடுத்து மீட்டெடுத்தது போல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியாக்கி கொண்டது போல இயேசுவானவர் என்ன பண்ணாரு? அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களை எல்லாமே மணவாட்டியாகிய சபையாக அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? மீட்டெடுத்து கொண்டார். நாலாவதாக பாத்தீங்கன்னா சாத்தானை அவர் ஜெயித்தார். அதாவது நம்முடைய மரபை மீட்டெடுத்தார். மரபை எப்படி மீட்டெடுக்க முடியும்? நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். என்னங்க பிள்ளைங்கிறீங்க, மனைவிங்கிறீங்க. முதலாவது 1-to-1 ரிலேஷன்ஷிப் பார்ப்போமா? தேவன், நான் என்ன எடுத்துக்கிறேன், இயேசுவும் நானும். இயேசு எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. இப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஒரு சபைக்கு போறேன். சபையில போய் ஒன்றாகிறேன். அங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர்னு இருப்போம் இல்லையா. இப்ப நான் சபையாகிறேன். சபை ஒரே ஒரு சபை இருக்குதா? இல்ல. உலகம் முழுக்க இயேசுவானவரை எங்கெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அது எல்லாமே என்னதுதான்? சபைதான். அப்ப இந்த எல்லா சபைகளும் சேர்ந்து என்னவா மாறுது? தேவனுக்கு மணவாட்டியாக மாறுது. இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? 1-to-1 ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும் பொழுது அப்பாவும் பிள்ளைகளுமா இருக்கிறோம். ஆனா சபையில் அங்கீகாரம் அடையும் பொழுது அத்தனை கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு சபை என்கிற அந்தஸ்தை பெறும் பொழுது மணவாளன் மணவாட்டியாக என்ன பண்றாங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்றோம்? சித்தரிக்கிறோம். சோ எப்படி இங்க போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தாரோ அது போல தேவன் தன்னுடைய ஜனங்களை, மணவாட்டியாகிய சபையை அவருடைய ரத்தத்தை கொண்டு விலைக்கரியமாக மீட்டெடுத்தார். மணவாட்டியாவா இருந்தோம், நம்ம பாவத்துல இருந்தோம், அடிமைத்தனத்துல இருந்தோம். எப்படி ஃபர்ஸ்ட் ரூத் இருந்தாங்களோ, போவாஸுக்கு சம்பந்தமே இல்லாம புறஜாதியான ஒரு பெண்ணாக இஸ்ரவேல் தேசத்துல வந்து பெத்லஹேம் ஊர்ல வந்து அவங்க ஒரு விதவையாக எல்லாவற்றையும் இழந்து, அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அவங்க போய் போவாஸோட வயல்களில் போய் என்ன கதிர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை தான் அவங்க சமைத்து சாப்பிட்டாங்க. அவங்க ஒரு வேலைக்கார பெண்மணியா தான் இருந்தாங்க, அவங்களுடைய வயல்ல வேலை செய்யற ஒரு பெண்ணாக. இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துலதான் இருக்கோம். நமக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு மனிதர்களாக நம்ம இல்லாத நாட்கள்ல தான் இயேசுவானவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை மீட்டெடுத்தார்.
அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து, முதலாவது மனிதனாக பிறந்தார், இரண்டாவது அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். நமக்கு அந்த மரபை கொடுத்தார். அப்பா பிள்ளை அப்படிங்கிற அந்த உறவின் நிமித்தம் நாம் ஒரு மரபுக்குள்ளாக வந்து விட்டோம். அதே போல பிசாசை அவருடைய ரத்தம் ஜெயித்தது நிமித்தம் அடிமைத்தனத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலையும் கிடைச்சிருச்சு. இப்போ இவ்வளோ பெரிய உண்மை எப்படி வந்து போவாஸுக்கும் அந்த ரூத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ரூத்தினோட வாழ்க்கையில கொடுத்து, அது நிமித்தம் பிற்காலத்துல அதிலிருந்து நம்மளுடைய மேசியாவாகிய ரட்சகர் அந்த சந்ததியிலிருந்து வந்தாரோ, அது போல இயேசுவானவர் கொயல் ஆக நாம வந்து அடிமைத்தனத்துல கிடந்தோம், நம்ம மீட்க யாருமே இல்லை, நம்ம அடிமைத்தனத்துலதான் இருக்கோங்கிற உண்மையை கூட நமக்கு வெளிப்படுத்த ஆள் இல்லை. நம்மளுடைய கண்ணீர் மத்தியில, தனிமை ஒரு உணர்வின் மத்தியில, மரணம் எப்ப எனக்கு நேரிடுமோ, செத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு முடிவு எனக்கு இருக்கும் அப்படின்ற அந்த தெளிவு கூட இல்லாம இந்த உலகத்துல நாம் அப்படியே ஒரு கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இயேசுவானவர் என்றைக்கு இந்த உலகத்துல வந்து, நான் உனக்கு இருக்கேன், மனிதனா பிறந்துட்டேன், உனக்காக ரத்தம் சிந்திட்டேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடையும் எழுந்துட்டேன், உன்னோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டேன், உனக்கு அப்பா பிள்ளைங்கிற உறவை நான் பெற்று கொடுத்துட்டேன், உன்னுடைய ஆதியில நம்முடைய ஆதாம் இழந்த அந்த உறவை இயேசுவானவர் நமக்கு பெற்றும் கொடுத்துட்டாரு. பிசாசை ஜெயிச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் விலைக்கிரயம் கொடுத்தது நிமித்தம் நம்ம அடிமைப்படுத்தின அந்த பிசாசை அவர் ஜெயிச்சுட்டாரு. இன்னும் நமக்கு என்ன இருக்கு பாக்கி சொல்லுங்க பாப்போம். இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் நாம் அடிமைத்தனத்தில் தான் இருப்போம். உண்மை என்னைக்கு தெரியுதோ, எனக்காக இயேசுவானவர் விலைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை செலுத்திட்டாரு, என்னுடைய நிலங்களை எல்லாம், நான் இழந்தவற்றை எல்லாம் என்னுடைய இயேசுவானவர் எனக்கு மீட்டெடுத்து கொடுத்து விட்டார். என்னுடைய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நன்மை, என் சரீர சுகம், என்னுடைய ரட்சிப்பு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. நீதிமான் அப்படிங்கிற ஒரு தகுதியையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் இதுக்கு மேல என்ன வேணும்? நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த உண்மை தெரியாத வரைக்கும் நாம் அடிமைத்தனத்திற்குள்ளதான் இருக்க முடியும். இந்த உண்மை தெரிந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாகி விடுகிறார்கள். இந்த உண்மை தெரியாதவங்க அடிமைகளாகவே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரூத்துக்கு எப்படி ஒரு மீட்பு கிடைச்சதோ, அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கும் ஒரு மீட்பை கொடுக்கிறார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது ஒரு சின்ன கம்பேரிசன் தான். பட் ஆனா அதுல ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது. நிறைய கம்பேரிசன் இருக்கு. வேதாகமத்துல நிறைய கேரக்டர்ஸை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது இயேசுவினுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு கரெக்டா இருக்கும். மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார், அது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒப்பாக நாம் பேசலாம். யோசேப்பு எப்படி ஜனங்களை அன்னைக்கு காப்பாற்றினார் எகிப்திலிருந்து. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த பூமியில வந்து அவர் பிறந்து ஜனங்களை ரட்சித்ததற்கு ஒப்பாக நம்ம பேசலாம். அதே போலதான் இங்கே போவாஸ் ரூத்திற்கு கொடுத்த மீட்பும் கூட இயேசு இந்த உலகத்திற்கு கொடுத்த ரட்சிப்பிற்கு ஒப்பாக நாம் பேச முடியும். சரிங்களா? இதுவும் ஒரு வெளிப்பாடு. அப்ப இந்த உண்மை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப மட்டும்தான் நீ எல்லாம் அப்பான்லாம் கூப்பிட முடியாது. அவர் வேற காட், அவர் ஃபாரின் காட், நம்மலாம் அவர் அப்பாலாம் கூப்பிட முடியாது அப்படிங்கிற இந்த பொய்ய பிசாசானவன் மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள விதைத்து நம்ம அவரோடு நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருப்பான். இது ஒரு பொய். அவர் ஃபாரின் காடும் இல்லை, அவர் தான் இந்த உலகத்தை ஆதியில் படைத்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அப்ப அவர் தான் படைச்சது, அவர் கிரியேட் பண்ணின மனிதர்கள் தான். ஆதியில் ஆதாமை ஏவாளையும் உருவாக்குனது அவர் தான். அவங்க உள்ளத்துல பாவத்தை பிசாசானவன் விதைத்து தேவனிடத்துல அந்த உறவை இழந்த பொழுது அப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த திட்டத்தை இயேசுவானவர் மூலமாக தேவன் நிறைவேற்றினார். இயேசு நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்முடைய அடிமைத்தனத்துல இருந்து, நம்முடைய பாவத்துல இருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்தது மாத்திரம் இல்லாம எப்பவுமே நம்ம அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரவாளிகளாக நம்ம மாற்றிட்டார். இப்ப நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டோட நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். எல்லாத்தையும் அவர் மீட்டெடுத்துட்டார். இயேசுவானவர் இந்த பூமிக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு நம்மளுடைய எல்லாவற்றையுமே மீட்டெடுத்து நமக்கு விலைக்கிரயமா அத்தனையுமே செலுத்திட்டாரு. இப்ப நாம போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. நம்ம போய் பரிகாரம் பண்ணணும்னா என்ன? நம்ம போய் நம்முடைய பாவத்துக்கு சாவணும். அப்பதான் நம்மளுடைய ரத்தத்தை நம்ம பலியா கொடுத்து நம்ம செத்தா மட்டும்தான் நம்ம இந்த பாவத்துல இருந்து மீட்டு எடுக்கப்பட முடியும். ஆனா அது தேவையில்லை. ஏன்? இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி பலியாகி நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். இது விசுவாசித்தால் மட்டும் போதும்.
இதை நம்பினா மட்டும் போதும், நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி விடுகிறோம். ஸோ இதை நம்பிட்டு நான் இன்னும் என்ன அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கேன், இதை நம்பிட்டேன் ஆனா நான் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னா அதிலிருந்து நாம் இன்றைக்கு வெளிவர வேண்டும். நமக்காக ஆண்டவர் நிலங்களை மீட்டெடுத்தார் ஒரு அடையாளமாக. அப்படின்னா என்னன்னா, நம்ம இழந்து போன அத்தனை சமாதானம், சந்தோஷம், விடுதலை, நிம்மதி, இப்படி சொல்லிட்டே போகலாம். எதெல்லாம் நம்ம இழந்திருந்தோமோ ஒரு காலத்துல அதை எல்லாமே மீட்டெடுத்து விட்டார். இரண்டாவது, நம்மை அவருடைய பிள்ளைகளாகவும் மாற்றி விட்டார். முன்னாடி நம்ம அவருடைய பேரை சொல்லவே நம்ம கஷ்டப்படுவோம், தகுதி இல்லாதவர்களா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்போ அவரோட நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டோம். அப்பா பிதாவே நம்ம கூப்பிடுறோம். எப்ப வேணாலும் அவருடைய சந்நிதிக்குள்ள நம்ம போக முடியும். அவர் வந்தா நம்ம அவரோடு கூட போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னது, அவர் பிள்ளைகளாக நம்ம மாற்றி விட்டார். அடுத்தது, பிசாசானவன் இடத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பாற்றினது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசை ஜெயித்து விட்டார். ஸோ நம்ம இனிமேல் பிசாசுக்கு நம்ம அடிமை கிடையாது. அவன் சொல்லுகிற பொய்க்கு அடிமை கிடையாது. நம்ம எப்படி அடிமையாகிறோம் பிசாசுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்ம கேட்போம். யாராவது ஒருத்தவங்க வந்து நீ பாவி அப்படின்னு சொல்லி மற்றவங்க மூலமா தான் அவன் பேசுவான். சில நேரங்கள் டைரக்டாவும் பேசுவான். இப்ப வந்து மற்றவர்கள் நம்ம காயப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நீ ஒரு பாவி, நீ அந்த பாவத்தை செஞ்சேல, நீ பாவிதான், அதெல்லாம் ஒன்ன மாதிரி நான் கிடையாது, நீ அந்த பாவத்தை செஞ்சிருக்க, இந்த பாவத்தை செஞ்சிருக்க, நீ பாவி, நாங்களாம் வேற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுவான், ஆமா நான் அந்த தப்பு செஞ்சேன், அப்போ நான் பாவிதான், அவங்கெல்லாம் வந்து அந்த தப்பெல்லாம் செய்யலை, அப்போ அவங்க பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பக்கத்துல இருந்தே பிசாசு அப்படியே நம்முடைய மைண்டுக்குள்ளார விதைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு அது அது வந்து என்னதுன்னா, ஒரு கில்ட்டி கான்சியஸ். அப்போ ஏன் கில்ட்டி கான்சியஸ் வருதுன்னா, நான் இன்னும் என் அப்பா கூட என் உறவை சரிப்படுத்திக்கல அப்படின்னா எனக்கு கில்ட்டி கான்சியஸ் தான் இருக்கும். அப்பா கூட என்னைக்கு உறவு சரியாச்சோ அன்னைக்கே இந்த கில்ட்டி கான்சியஸ் நம்மளை விட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த உண்மையை அறியாம இருக்கிறாங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. ஆனா அவர் சொன்னதை கேட்காம பிசாசு நமக்கு எதுவுமே செய்யல. நம்மளை துக்கப்படுத்துற, நம்மளை அசிங்கப்படுத்துற, நம்மளை கேவலப்படுத்துற மனுஷங்க நமக்கு எதையுமே செய்யல. ஆனா எதையுமே செய்யாத அவங்க பேச்சை நம்ம கேட்கிறோம். எல்லாத்தையும் செய்த இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார் சிலுவையில. நமக்காக மனுஷனா வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார், நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு அப்பா, நான் உன் கூட என்றென்றைக்கும் இருப்பேன், முடிவு பரியந்தம் உன் கூடயே நான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு. அதை நம்ப மாட்டேங்கிறோம். எதையுமே செய்யாத பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற பிசாசோட நம்புறோம், பிசாசோட சத்தத்தை கேட்கிறோம், அவன் மூலமாக பேசுகிற மனிதர்களுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் தான் நம்ம மீட்டெடுத்தார், அவர் தான் நமக்கு விலைக்கிரியமாக எல்லாத்தையுமே செய்து முடித்தார். சிலுவையில் ஜீவனுள்ள கிறிஸ்துவாக உயிரோடு இருக்கக்கூடிய அவர் தான் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் உதவியும் ஒத்தாசையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கு நம்ம கூட தான் இருப்பார். இது உண்மை, இது சத்தியம். ஏன்னா அது அவரே சொல்லி இருக்கிறார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொய்களையும் அதை சொல்லுகிற நபர்களையும் நாம் நம்பாதபடிக்கு, அவங்க நமக்காக எதையுமே செய்யலை. நம்மை குற்றப்படுத்தவும், நம்மை தூஷிக்கவும், நிந்திக்கவும், குற்றவாளிகள் ஆக்கவும் இருக்கக்கூடிய நபர்களையோ பிசாசையோ இல்லை அவர்களுடைய சொற்களையோ நாம் கேட்காதபடிக்கு சொல்லிட்டு போட்டோம். அப்படியே இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலையே விட்டுருவோம். தேவன் சொல்லுற வார்த்தைகளை மாத்திரம் இருதயத்தில் வைத்து நாம் தியானிப்போம். ஏனென்றால் அது மட்டும்தான் உண்மை. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீதிமான்கள், என் ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அந்த அன்போட, அந்த உறுதியோட, அந்த உத்தரவாதத்தோட அப்பாவோட சேர்ந்து நம்ம இந்த ஜேர்னியை முடிப்போம். அவர் வரும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய நபர்களாக எழும்புவோம். அதே போல யாரெல்லாம் இருளுக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களையும் அவர் அண்டைக்கு கூட்டி வருவோம். இரட்சகராகிய கர்த்தர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு ஓடிட்டே இருப்போம். இறுதி வரையும் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.